ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவரும் நலன்தானே? இறையருள் குரு அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நம்முடைய வில்வம் ஆன்மீகம் சேனலில் நாம் பல பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். சென்ற என்னுடைய பதிவான தீராத நாள்பட்ட வியாதி நோய் குணமடைய என்ன செய்யணும் அப்படின்ற தலைப்பில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. எல்லோரும் அதை நல்லா பார்த்துருக்கீங்க. நிறைய வியூஸ் போயிருக்கு. மிக்க மகிழ்ச்சிங்க. என்னுடைய இந்த பதிவுக்கும் நீங்கள் எல்லோரும் நல்ல ஆதரவு கொடுத்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை 4 பேர்கிட்ட நான் கேட்குறத பார்க்குறத அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த தகவலை உங்களுக்கு நான் சொன்னேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷங்க. அதை தொடர்ந்து இப்போ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ 1ஆம் தேதி பங்குனி உத்திரம் வருது. முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள் பங்குனி உத்திரங்கிறது. இந்த பங்குனி உத்திரம்னா என்ன, அதனுடைய சிறப்பு என்ன? விரதம், சில பேர் பங்குனி உத்திரத்தில் விரதம் இருப்பாங்க. விரதம் இருக்கிறது எப்படி வழிபடணும், பூஜையெல்லாம் எப்படி செய்யணும், என்னென்ன பிரசாதங்கள்லாம் நெய்வேத்தியமாக வச்சு படைக்கணும். இந்த பங்குனி உத்திர விரதம் கடைபிடிக்கிறதுனாலையும் அந்த விரதம் இருக்கிறதுனாலையும் நமக்கு என்ன பலன் பயன், இதை பற்றியெல்லாம் நல்லா விரிவாக தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இறைவனை வழிபடக்கூடிய பல விழாக்களில் இந்த பங்குனி உத்திர நாள் விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான முக்கியமான ஒரு நாளுங்க. பல தெய்வங்களுடைய திருமணங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி உத்திர நாளில் தான் சிறப்பாக நடந்திருக்குங்க. இந்த பங்குனி உத்திர நாளை திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் விரதம் அப்படின்றத கூட சிறப்பாக நம்ம சொல்லலாங்க. திருமணமாகாமல் ரொம்ப நாள் தடைப்பட்டு போகக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, இந்த பங்குனி உத்திர நாளில் விரதம் மேற்கொண்டு கடைப்பிடிச்சாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல ஒரு இல்லற வாழ்வும் இல்லற வாழ்க்கையும் சிறந்த கணவனும் சிறந்த மனைவியும் நல்லபடியாக அமைஞ்சு அவங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை, சத்தியங்க. இது விளையாட்டாக சொல்லலை. நம்ம முன்னோர்கள்லாம் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு வழியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து இறைவனை எப்படியெல்லாம் நம்ம வழிபட்டோன்னு சொன்னால் நம்ம இந்த திருமண தடையானது பூர்த்தி அடைஞ்சு நல்லபடியாக நமக்கு திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறதுக்கு நிறைய நமக்கு வழிபாடுகளையும் வழிகளையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்கங்க. அதில் முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுறது இந்த பங்குனி உத்திர திருநாள் விரதங்க. அது என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த பங்குனி உத்திர திருநாளில் தான் சிவபெருமான் பார்வதியை திருமணம் செய்தது, ராமர் சீதையை திருமணம் செய்தது, ஆண்டாளுடைய திருமணம், இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இந்த தெய்வ திருமணங்கள் எல்லாமே இந்த சிறப்பான பங்குனி உத்திர திருநாளில் தாங்க நடந்திருக்கு. இன்னும் சிறப்பாக சொல்ல போனீங்கன்னா, முருகன் தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்ட நாள். திருமண நாளும் இந்த பங்குனி உத்திரம்தான். அதை விட இன்னொரு சிறப்பு, மகாவிஷ்ணு தன்னுடைய மார்பில் மகாலட்சுமிக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்த சிறப்பான நாளும். அதை விட என்ன சிறப்பாக நீங்கள் சொல்லணும்னு சொன்னால், சபரிமலையில் ஐயப்பன் அவதாரம் எடுத்து அவர் பிறந்த சிறப்பான அந்த அவதரித்த நாளும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி உத்திரந்தாங்க. எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது பாருங்கள் ஒன்றும். அடே அப்பா, இதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்படியே நமக்கு மெய் சிலிர்த்து போகுதுங்க. நமக்கு எத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறது தெரியலனாலும் இதன் மூலியமாக நீங்கள் இந்த தகவலையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். அதனால் இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த திருநாளை கல்யாண விரத நாள் அப்படின்னு கூட பெரியவங்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்கங்க. மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் அவனது வாழ்க்கையில் மிக முக்கியமாக அமையக்கூடிய
ஒரு கட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கும்போதே பார்த்திங்கன்னா அதில் திருமணம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அந்த திருமணத்தில் நல்லபடியாக அமையணும், எந்தவித தடைகளோ தடங்கல்களோ கஷ்டங்களோ மன வேதனைகளோ மன சங்கடங்களோ இல்லாமல் நல்லபடியாக அந்த திருமண வாழ்க்கை அமையணும்னு சொல்லி எத்தனையோ பேர் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. பையனை வச்சுக்கிட்டு பொண்ணை வச்சுக்கிட்டு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், நல்ல மருமகள் கிடைக்கணும், நல்லபடியாக திருமணம் முடியணும்னு வேண்டாத கோயில் இல்லை, போகாத கோயில் இல்லை, இல்லாத விரதம் இல்லைன்னெல்லாம் பொண்ணையும் பையனையும் பெற்ற பெற்றோர்கள் எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு விரதம் அது இதுன்னெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு எப்படியெல்லாம் இன்றைய சமுதாய சூழ்நிலையில் திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்றது எப்பேற்பட்ட ஒரு நிதர்சனமான கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு நிலை. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாருக்காகவே தான் இந்த பங்குனி உத்திர திருமண விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுதுங்க. பங்குனி உத்திர விரதங்கிறதுங்க திருமணம் மட்டும் நடைபெறாமல் தடை பெற்றிருக்கிற அவங்களுக்கு மட்டும் இந்த விரதம் ரொம்ப உயர்ந்தது கிடையாதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்காதா, நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிட நமக்குன்னு ஒரு குழந்தை செல்வம் இருக்காதான்னு தவிச்சிட்டு இருக்கிற எத்தனை ஒரு கணவன் மனைவிக்கு எப்பேற்பட்ட அது ஒரு மன உளைச்சலையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த முருகனை இந்த பங்குனி உத்திர திருநாளில் நம்ம விரதம் இருந்து வழிபடும் பொழுது கண்டிப்பாக அவங்க கையில் அந்த முருகனே ஒரு குழந்தையாக பிறக்கிற எத்தனையோ அற்புத காட்சியாக இன்றைக்கி நம்ம நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிம்மா, இவ்வளோ சிறப்புகளை பற்றி சொல்கிறீங்களே பங்குனி உத்திர அந்த விரத நாள், அந்த நாளை பற்றி, அது எப்படிம்மா செய்யணும், அந்த நாளில் என்ன நாங்கள் பண்ணணும், எத்தனை நாள் விரதம் இருக்கணும், தொடர்ந்து இருக்கணுமா, இல்லை எத்தனை நாள் அது விரதங்கிறது 6 நாளா இல்லை 48 நாளா 21 நாளா, எப்படிம்மா அது நாள் கணக்கு, எப்படி நாங்கள் அதை விரதம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசுலலாம் தோன்றும். பொதுவாக பங்குனி உத்திர விழாவை கோயில்களெல்லாம் கொடியேற்றி அது 10 நாள் 15 நாள்னு ஒரு உற்சவமாக அதெல்லாம் மிக சிறப்பாக கடைபிடித்து அந்த பங்குனி உத்திர திருவிழாவை எல்லா முருகன் ஆலயங்கள்லேயும் மிக சிறப்பாக செய்வாங்க. அது கோவிலுக்கு தான் அதெல்லாம் கணக்கு. உங்களுக்கு நம்ம வீட்டில் நம்ம விரதம் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் பங்குனி உத்திரம் என்னைக்கு வருதோ அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் நல்ல சுத்தபத்தமாக குளித்து முடிச்சுட்டு வீட்டில் உங்கள் பூஜை அறையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அழகாக தூப தீபங்களை ஏற்றி நெய் தீபமே ஏற்றுங்க. ரொம்ப விசேஷம். எப்பொழுதுமே நெய்க்கு எந்தவித தோஷமும் கிடையாதுங்க. அதனால தான் நெய் தீபம் ஏற்றுங்கன்னு சொல்கிறது. மற்ற எண்ணெய்களில் நீங்கள் விளக்கேற்றதை விட ஒரு சின்ன அகல் விளக்கில் நெய் ஊற்றி நெய் தீபம் ஏற்றும் பொழுது அதற்குண்டான சிறப்பே தனி சிறப்புங்க. அதனால் இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் நீங்கள் உங்களுடைய தேவைகள் என்னவோ, உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ, நீங்கள் எதுக்காக காத்திருக்கீங்களோ உங்களுடைய காரியங்களுக்காக நீங்கள் முருகன்கிட்ட மனமுருக வேண்டி அன்றைய ஒரு நாள் மட்டும் நீங்கள் விரதம் மேற்கொண்டால் போதுங்க. தேவையில்லாத குழப்பங்களோ சங்கடங்களோ உங்கள் மனசில் வேண்டாம். இந்த பங்குனி உத்திர விரதத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களில் நம்ம மனசை அலப்பாய விட்டு அவங்க அதை சொல்கிறாங்க, இவங்க இதை சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்கன்னு நம்மளை போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம தெளிவில்லாமல் எதையும் நம்ம செய்யாமல் நம்ம முன்னோர்கள் நமக்கு என்னத்தை வழிவகுத்து கொடுத்துட்டு எப்படியெல்லாம் கடைபிடிக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்களோ அதை ஒழுங்காக முறையாக நீங்கள் பின்பற்றி விரதம் இருந்தாலே போதும். இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் முன்னோர்கள் காலத்திலேருந்து வழியாக இந்த பங்குனி உத்திர விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்துட்டு ஒவ்வொரு பங்குனி உத்திரத்தப்பையும் எப்படியெல்லாம் உங்கள் வீட்டில் இந்த பூஜை விரதம் வழிபாடு இதெல்லாம் எப்படி மேற்கொண்டாங்கன்றதை நீங்கள் கவனித்து அதைப்படியே நீங்கள் ஒழுங்காக பின்பற்றி இந்த பங்குனி உத்திர விரதத்தை மேற்கொண்டு நீங்கள் வழிபட்டாலே போதுங்க. அதுவே உத்தமம்.
முருகன் நம்முடைய விரதத்தையும் நம்முடைய பக்தியையும் அவன் மீது நாம் செலுத்தக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கையும் தான் அவன் பார்க்குறானே தவிர எனக்கு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் கோடி கோடியாக கொண்டு கொட்டணும் லட்ச லட்சமாக கொண்டு கொட்டணும் அப்படின்னெல்லாம் முருகன் ஒரு நாளும் எதிர்பார்க்கிறதே கிடையாது. நம்மளால் என்ன முடியுமோ, நம்மளால் என்ன செய்ய முடியுமோ, நம்ம உடலாலையும் சரி சரீரத்தாலையும் சரி பொருளாதாரத்தாலையும் சரி என்ன நம்மளால் செய்ய முடியுமோ அதை நம்ம ஒழுங்காக கடைபிடித்து நம்பிக்கையோடு செஞ்சாலே போதுங்க. முருகன் தன்னுடைய 12 கரங்களால் வாரி வாரி அள்ளி கொடுப்பாங்கிறது நிதர்சனமான உண்மை. இது அவங்கவுங்க அனுபவத்தில் தான் இதை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியுங்க. இப்போ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 2026 பங்குனி உத்திரம் எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா 1/4/2026 புதன்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்திரம் வருதுங்க. பங்குனி உத்திரத்து அன்னைக்கே பௌர்ணமியும் வர்றதுனால பௌர்ணமி பார்த்திங்கன்னா இந்த 1/4/2026 காலையில் 7:38 மணிலேருந்து மறுநாள் 2/4/2026 காலையில் 7:57 வரைக்கும் பௌர்ணமி இருக்குங்க. இந்த பங்குனி உத்திரத்தையோடு சேர்த்து சில பேர் சத்யநாராயண விரதமும் கூட மேற்கொள்ளுவாங்க. அவங்களும் சேர்த்து இந்த நாளையில் அருமையாக கொண்டாடலாங்க. இந்த பௌர்ணமி அன்னைக்கே பங்குனி உத்திரமும் வர்றதுனால நமக்கு பங்குனி உத்திரம் 1/4/2026 புதன்கிழமை அன்னைக்கு தான் நம்ம பங்குனி உத்திர விழாவையும் சரி விரதத்தையும் சரி நம்ம மேற்கொள்ளணுங்க. அப்புறம் இந்த உத்திர நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா 31/3/2026 மாலை 3:58 மணிலேருந்து 1/4/2026 மாலை 4:37 வரைக்கும் இருக்குங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா புதன்கிழமை அன்னைக்கு தான் அந்த உத்திர நட்சத்திரம் நமக்கு கிட்டத்தட்ட 4:30 மணி வரைக்கும் இருக்குது சாயந்தரம். அதனால் நம்ம பகல்லையே காலையிலேயே சீக்கிரமே எந்திரிச்சு நம்ம பங்குனி உத்திர விரதத்தையும் மேற்கொள்ளலாம். நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி பௌர்ணமி விரதம் மேற்கொள்கிறவங்களும் அன்றைக்கே ரெண்டையும் ஒன்றா சேர்த்தே நீங்கள் வழிபடலாங்க. மிக சிறப்பான அற்புதமான நாளுங்க அன்னைக்கு. அதனால் இந்த நாளை தவற விடாமல் கண்டிப்பாக பங்குனி உத்திர விழாவையும் சரி விரதத்தையும் சரி பௌர்ணமி விரதத்தையும் சரி மிக சிறப்பாக கொண்டாடுங்கங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளுங்க அன்றைக்கி. பங்குனி உத்திரம் அன்னைக்கு எப்போ வழிபடுறது, நேரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 1/4/2026 அதாவது புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து 7:20 வரைக்கும் ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் எங்களால் முடியாதும்மா, வேறு இன்னும் ஒரு நேரம் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அதையும் சொல்கிறேன். அன்றைக்கி புதன்கிழமை அன்னைக்கு காலையிலேயே நீங்கள் 6லேருந்து 7:30க்குள்ளே பண்ண முடியாதவங்க, அவ்வளோ சீக்கிரம்லாம் எங்களால் முடியாதுன்னு சொல்கிறவங்க அன்றைக்கி காலையிலே 9:15லேருந்து 10:30 மணி வரைக்கும் ஒரு நேரம் இருக்குங்க. அந்த நேரத்துலேயும் நீங்கள் பங்குனி உத்திரத்துக்கு நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. அடுத்தது இலை போட்டு சில பேர் படையலாக படைச்சும் வழிபடுவாங்க, அதுக்கும் நேரம் சொல்கிறேன். இப்போ மதியம் நல்ல இலை போட்டு வடை பாயச சாப்பாட்டோட கூட்டு பொரியல்னெல்லாம் நம்ம என்னென்ன வீட்டில் நெய்வேத்தியமாக சமைக்கிறோமோ அது எல்லாத்தையும் நல்ல தலைவாழை இலை போட்டு படைக்கிறதுக்கும் ஒரு நேரம் பார்த்திங்கன்னா மத்தியானம் 1:35லேருந்து 2 மணிக்குள்ளேங்க. அதான் 1:30 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே மத்தியானம் இலை போட்டும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு வழிபடலாங்க. என்னால் காலையிலையும் முடியாது, மத்தியானமும் முடியாது, வேறு சாயந்தரம் ஏதாவது கும்பிடலாமான்னு அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் அதுக்கும் ஒரு நேரம் சொல்கிறேன். அதையும் நீங்கள் அந்த நேரத்தையும் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு அந்த நேரத்துலையும் நீங்கள் படைக்கலாங்க. நீங்கள் இப்போ எங்களால் காலையிலையும் முடியாது, மத்தியானமும் முடியாது, சாயந்தரம் ஏதாவது ஒரு டைம் இருக்கான்னு பார்க்கலான்னு யோசிச்சிங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே படைக்கலாங்க. ஆனால் பங்குனி உத்திர நட்சத்திரம் உங்களுக்கு 4:30 மணியோடு முடிஞ்சிருது. ஆனால் அதுக்கப்புறம் பௌர்ணமி இருக்கிறதுனால நீங்கள் சாயந்தரத்துக்கு மேலேயும் நீங்கள் படைக்கலாம். அதுக்கு ரூல்ஸ் உண்டு. அதனால் நீங்கள் இந்த 3 நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கங்க. நான் அந்த வழிபடும் நேரத்தை 3 நேரமாக நான் கொடுத்துருக்கேன்.
இப்போ நீங்கள் வந்து எந்த நோக்கத்துக்காக இந்த பங்குனி உத்திர விரதம் நீங்கள் மேற்கொள்கிறீங்கன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. திருமணத்திற்காகவா, குழந்தைக்காகவா, இல்லை வேறு எந்த காரணத்துக்காக நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படிங்கிற இதை முடிவு பண்ணிக்கிட்டு, விரதம் இருக்கிறவங்க காலையிலே 6 மணிக்கே நீங்கள் விரதத்தை தொடங்குறதுங்கிறது தாங்க உத்தமம். காலையிலே ஏஞ்சி குளித்து கிழிச்சிட்டு சுத்தபத்தமாக பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு முருகன் படத்தை வச்சு அதுக்கு நல்ல சந்தனம், குங்குமம், மஞ்சள், பொட்டெல்லாம் இட்டு முருகனுக்குரிய செவ்வரளி மாலை, மல்லிப்பூ, முல்லைப்பூ, இல்லை என்ன உங்களுக்கு பூ கிடைக்குதோ அந்த பூ அழகாக மாலையாக சாத்தி, அப்பா இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் விரதம் இருக்கோம், அடுத்த வருஷம் இதே பங்குனி உத்திர நாளையில் எங்களுடைய கோரிக்கையும் பிரார்த்தனையும் நிறைவேறி எனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்கணும், நல்ல மனைவி கிடைக்கணும், நாங்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து விரதம் இருந்திருக்கோம், அடுத்த வருஷம் நீயே எங்கள் கையில் வந்து ஒரு குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு எதுக்காக நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு விரதம் இருக்கீங்களோ அதை மனசார முருகன்கிட்ட சங்கல்பம் பண்ணிவிட்டு காலையில் 6 மணிக்கே விரதத்தை தொடங்கிடுங்க. காலையிலே விரதத்தை மேற்கொள்ள சொல்கிறீங்களேம்மா, அப்போ நாங்கள் முருகனுக்கு என்னம்மா நாங்கள் நெய்வேத்தியமாக படைக்க முடியும்? அவ்வளோ சீக்கிரம் எங்களால் எந்திரிச்சு எதுவும் படையல் நெய்வேத்தியெல்லாம் ரெடி பண்ண முடியாதேம்மா அப்படிங்கிறவங்க கவலையே பட வேண்டாம். உங்கள் கையில் என்ன வச்சுருக்கீங்களோ அதை வச்சு படையலாக ஒரு சின்ன நெய்வேத்தியம் முருகனுக்கு விரதத்தை ஆரம்பிக்கும் பொழுது கல்கண்டு, பேரிச்சம்பழம், பால் காய்ச்சி அதில் வந்து தேன், நெய், கொஞ்சோண்டு குங்குமப்பூ, இல்லை ஏலக்காய் தூள், என்னவோ ஏதோ ஒன்று அந்த பாலில் நீங்கள் ரெடி பண்ணி அந்த பாலை கூட நீங்கள் முருகன்கிட்ட வச்சு உங்கள் பிரார்த்தனைகள், கோரிக்கைகள் எல்லாத்தையும் சங்கல்பம் பண்ணிவிட்டு முருகன்கிட்ட எல்லாத்தையும் நீங்கள் வேண்டிட்டு கும்பிட்டுட்டு இந்த நெய்வேத்தியங்கள் ஏதாவது ஒன்றை வச்சு படைச்சிட்டு உங்கள் விரதத்தை ஆரம்பிங்கங்க. நீங்கள் இப்போ பங்குனி உத்திரம் விரதம் இருக்கிறவங்க அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நீங்கள் விரதம் இருந்து 6 மணிக்கு மேலே முருகனை வழிபட்டுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் வழக்கமான உங்கள் உணவுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். இப்போ இடையில நாங்கள் விரதம் இருக்கும்பொழுது ஏதாவது ஜூஸு, பால், இளநீ அந்த மாதிரிலாம் ஏதாவது குடிக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட்டு உங்களுக்கு வரும். அது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்ததுங்க. அதை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. சாதாரணமாக விரதம் இல்லாதவங்க நாங்கள்லாம் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகனுக்கு எப்படி நாங்கள் வழிபடுறது, என்ன நெய்வேத்தியம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது தேன், தினை மாவு, சக்கரை பொங்கல், அவ்வளோதான். இது 2ல் எது உங்களால் முடியுமோ அதை நீங்கள் நெய்வேத்தியமாக முருகனுக்கு படைச்சி வழிபடுங்க. சில வீடுகளில் வந்து அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி இந்த பங்குனி உத்திர திருவிழாவில் பால் குடம் எடுக்கிற ஒரு முறையை மேற்கொள்ளுவாங்கங்க. அந்தமாரி பால் குடம் எடுக்கிறவங்க விரதத்தை முடிச்சுட்டு பால் குடம்லாம் கொண்டு வந்து முருகன்கிட்ட சேர்த்து எல்லாம் அவங்க பிரார்த்தனை முடிகிற வரைக்கும் விரதமாக இருக்கிறது அதுதாங்க உத்தமம். அந்த மாதிரி பால் குடம் எடுத்து விரதம் இருக்கிறவங்க நீங்கள் விரதத்தை, அதாவது பால் குடம்லாம் கொண்டு வந்து முருகனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் கோவிலில் உங்கள் விரதத்தை முடிச்சுட்டு நீங்கள் என்னவோ சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. நீங்கள் இந்த விரதம் இல்லாதவங்க தான் சாயந்தர நேரத்துலையோ இல்லை பகல்லையோ உங்களுக்கு எப்போ நேரம் தோது கிடைக்குதோ உங்களுக்கு அந்த நேரத்தில் முருகனுக்குரிய நெய்வேத்தியங்களை பிரசாதங்களாக படைச்சி வழிபடுங்கங்க. அடுத்தது எல்லாம் சொல்லிட்டீங்கம்மா, வழிபடுற நேரம் சொல்லிட்டீங்க, எப்படி விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டீங்க, விரதத்தோட முறை, அதனுடைய பலன்லாம் சொன்னீங்க. அன்றைக்கி என்னம்மா முருகனுக்கு என்ன நாங்கள் வந்து படிக்கணும்? முருகனுக்கு மிகவும் பிடித்த அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ், அந்த திருப்புகழில் என்ன திருமண தடைக்கு இருக்குது, குழந்தை பாக்கியத்துக்கு இருக்குது, மன நிம்மதிக்கு இருக்குது, நல்ல கல்வி, வியாபாரம், தொழில், திருஷ்டி, மனக்கவலை, இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் திருப்புகழில் நிறைய இருக்குங்க. இப்போ திருமணம் கைகூட அப்படின்னா விரல் மாறனைந்து மலர்வாழி சிந்த மிக வானிலிருந்து வெயில் காயன்னு தொடங்குகிற அந்த திருப்புகழை படிங்க. அடுத்தது குழந்தை பேர் கிடைக்கணுன்னா செகமாயையுற்ற கனவாழ்வில் வைத்த திருமாது கெற்ப முடலூரின்னு தொடங்குகிற அந்த திருப்புகழை படிங்க. கந்த சஷ்டி படிங்க, கந்த குரு கவசம் படிங்க,
வேல்மாறல் படிங்க, வேல் வகுப்பு படிங்க, குமாரஸ்தவம் படிங்க, ஷண்முக கவசம் படிங்க, பகைக்கடிதல் படிங்க. இப்படி என்னென்ன இருக்கோ முருகன் மீது உள்ள பதிகங்கள், பாராயணங்கள், ஸ்லோகங்கள், இதெல்லாம் என்னென்ன இருக்கோ உங்களுக்கு எது நல்ல மனப்பாடமாக தெரியுமோ அதை நல்லபடியாக முருகன் முன்னாடி உட்காந்து மனம் முருக, எண்ணம் முருக, சிந்தை உருக, கண்ணிலேருந்து 2 சொட்டு கண்ணீர் சிந்த உங்களுடைய கோரிக்கையை அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ளே நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி முருகன் மீது அசைக்க முடியாத பக்தியையும் நம்பிக்கையும் செலுத்தி கும்பிடுங்க. அதாவது கடவுளுக்கு நம்மளால் கொடுக்க முடிஞ்சது ஒன்று தாங்க. என்ன சொல்லுங்கள் பார்ப்போம்? 2 சொட்டு கண்ணீர். அது நம்ம உடல்லேருந்து வரக்கூடிய அந்த கண்ணீரானது அது 2 தாங்க. அந்த 2 சொட்டு கண்ணீர் தான். பாக்கி எல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்குறது தான். எதுவாக இருந்தாலும் நம்மளால் நம்ம கையால் கொடுக்கக்கூடிய, கண்களால் கொடுக்கக்கூடிய ஒன்று அந்த 2 சொட்டு கண்ணீர் தாங்க. இந்த கண்ணீருக்கு அவ்வளோ வலிமை உண்டு. அந்த கண்ணீரில் அத்தனை மிகுந்த ஆழ்ந்த ஒரு சக்தியும் வலிமையும் உண்டுங்க. அதனால் கண்களில் 2 சொட்டு கண்ணீர் சிந்த முருகனை வேண்டுங்க. கண்டிப்பாக அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ளே உங்களுடைய கோரிக்கைகள், உங்களில் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நம்முடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் முருகன் அவனுடைய 12 கரங்களாலேயும் 6 முகங்களாலேயும் அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுப்பாங்கிறது நிதர்சனமான உண்மைங்க. என்னங்க, இது வரைக்கும் இந்த பங்குனி உத்தரத்தை பற்றி எல்லா தகவல்களையும் உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டேன். இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு முருகனை மட்டும்தான் கும்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. பௌர்ணமியே அன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள், முழுமை பெற்ற நாள். மற்ற தெய்வங்கள், எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அன்றைய நாளில் நீங்கள் வழிபடலாங்க. அது மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமையும். கண்டிப்பாக இந்த பங்குனி உத்திர நாளை நீங்கள் தவற விட்டுடாமல் வழிபடாமல் இருந்துடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குடும்பத்தோட முருகனை மனமுருகி வேண்டி வழிபடுங்க. முருகன் கண்டிப்பாக நம்ம கேட்டதை கேட்டபடி, நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொடுப்பாங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை முழுமையாக நம்புவீங்க, ஆதரிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பங்குனி உத்திர விழா மற்றும் விரதம், அதனுடைய சிறப்பு, பலன் எல்லாத்த பற்றியும் நீங்கள் எல்லாரும் முழுமையாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. அது உங்கள் எல்லாருக்கும் மிக பயனுள்ள ஒரு தகவலாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேங்க. இதை போன்ற நல்ல பயனுள்ள ஆன்மீக தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னுடைய வில்வம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு அப்லோட் ஆகிடுங்க. உங்களுக்கு ஆன்மீகம் தொடர்பான ஏதாவது கேள்விகள் இல்லை சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் அதை நீங்கள் கேள்வியாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை முடிந்த வரைக்கும் முழுமையான தகவலாக உங்களுக்கு நிச்சயம் நான் பதிலளிக்க காத்திருக்கேங்க. எனக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. என்னுடைய சேனல் மென்மேலும் வளர்றது உங்களுடைய ஆதரவுனாலங்க. வாழ்க வளமுடன்க. அடுத்த இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவலோடு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.